நட்புங்கிறது பல வகையில் உருவாகிருக்கும். பல வியாபார ரீதியாக உருவாகிருக்கும். பள்ளி வாழ்க்கை மொழியாக உருவாகிருக்கும். ஆனால் எங்களுடைய ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துக்கு அருகாமையில் இருக்கிற பகலாயூர் நாச்சிமுத்து அவர்களுடைய நட்புனா வானொலி மூலியமாக ஒரு நட்பு. இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு வானொலின்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு அப்படின்னு தேசம் கடந்து கடல் கடந்து போகிறாங்க. இதுவும் வானொலியும் தேசம் கடந்து கடல் கடந்து போகிறாங்க. ஆனால் இங்கே முகத்தை பார்த்து பேசலாம். இங்கே பேர் மட்டும்தான் தெரியும். பேரை வச்சு நாங்கள் நட்பாக இருந்தோம். எப்படின்னா சீன வானொலி ஒரு வானொலியில் அந்த வானொலி மூலயமா நாங்கள் நட்பானோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருந்தார். அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்துக்கு மிகவும் சிறப்பு சேர்த்தவர் இந்த நாச்சிமுத்தவர்கள். இவர்கள் 3 முறை சைனா போயிட்டு வந்தார். நான் ஒரு முறை போயிருக்கேன். இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து ஒரு 12 பேர் சீனா போயிட்டு வந்திருக்கணும் குறிப்பிடத்தக்கது. அதன் மூலியமா நட்பு, அந்த நட்பு இன்னும் விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எஸ்.என். ரவிச்சந்திரன் அவர்களுக்கு காடு பெருக்கி பனை. ஆமாம், காடு பெருக்கி பனை சேனலை கொண்டு அந்த பனை மரங்களை உருவாக்க வேண்டும். அது மிக செழிப்பாக தமிழக மக்களினுடைய மனதில் உருவாக்க வேண்டும் என்பது உன்னுடைய ஆசைகள் விரைவில் நிறைவேறும். மற்றும் இதனுடைய ஒரு அமைப்பு இவ்வளவு ஒரு ஆர்வத்தன்மை செய்வது என்பது மிக சிறந்ததாகும். உன்னுடைய பனை நடவு செய்வது இடங்களை பார்த்து நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உன்னுடைய பயணம் வெற்றியடைய என்னுடைய நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சீனா வானொலியில் நண்பராக உருவாகினாலும் கூட இன்னும் நீண்ட நாளாக உணர்வுபூர்வமான உண்மையான நட்போடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உன்னுடைய பனை நடவு என்பது இன்றைய கால சூழ்நிலைகள் அனைத்து நிலங்களும் அழிந்து வருகிறது, பனைகளும் அழிந்து வருகிறது. அதை வளர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை மனமாற பாராட்டுகிறேன். குறிப்பாக பெருமக்கள் மிகச் சிறப்பாக வளர வேண்டும். அதற்கு பனை மரங்களும் வளர வேண்டும். அந்த பனையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் அனைத்து மக்களும் சாப்பிட ஆசைப்படுகிறார்கள். அந்த பனை மரங்களை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இன்னும் பனை மரங்கள் விரைவாக தமிழ்நாட்டில் வளரும். அதை பனை மரங்களை உருவாக்கக்கூடிய அந்த மக்களை அவர்களுக்கு மேலும் உணர்வுகளை ஊட்டி நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆவலான வேண்டுகோளை வைக்கிறேன். குறிப்பாக உன்னுடைய பனை மரங்கள் வளர்ப்பு பயணம் வெற்றியடைய என்னுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நானும் பி.ஏ. நாச்சிமுத்து அவர்களும் நீண்ட நெடுநாளைய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் சீன வானொலியில் பயணம் சென்று 3 முறை சீன மண்ணில் தொட்டு வந்த அரிய நண்பரை உங்களுக்கு இன்று அறிமுகம் செய்திருக்கிறோம். இவர் சீன வானொலி மூலம் எங்களுக்கு கிடைத்த நல்முத்து. அவர் நாச்சிமுத்தாக இருந்தாலும் நல்முத்தாக எங்களுக்காக என்றும் இருப்பார் என்று உறுதுணையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அவர் ஊரில் அவர் பள்ளியில் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த நிகழ்வை உங்களுக்காக சுட்டி காட்டுகிறோம். இந்த அரும்பணிக்காக அவருடைய முயற்சியை என்றென்றும் தொடர வேண்டும். எங்களுடைய காடுபெரி பனையின் 500வது வீடியோ காட்சிக்காக அவரையும் பதிவு செய்திருக்கிறோம். அவரை உங்களை எங்களுக்கும் அறிமுகம் செய்தது இந்த காடு பெருக்கி பனை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்த காணொளிகள் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க.